என்ன பண்ணுகிற? சிவன் கோயில்ல உட்காந்து சென்னை பள்ளிக்கரணையை சேர்ந்த 27 வயதான பெண் ஒருவர் பள்ளிக்கரணை ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வந்தபோது பூசாரி அசோக் பாரதி என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. அந்த பெண் தனது குடும்ப பிரச்சனைகளை அவரிடம் சொல்லி வேதனை தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. பூசாரி அசோக் பாரதி தீய சக்திகளை அழிக்க மந்தரித்த ருத்ராட்ச மணிகளை வழங்குவதாக கூறி வடபழனி சிவன் கோவிலுக்கு அந்த பெண்ணை அழைத்து வந்துள்ளார். கோவில் நடை மூடப்பட்டிருந்ததால் அதுவரை அருகில் உள்ள உறவினரின் வீட்டுக்கு சென்றுவிட்டு வரலாம் என பூசாரி அசோக் பாரதி கூறியதாகவும் அதன்படி அந்த பெண்ணும் அவருடன் சென்றதாகவும் கூறப்படுகிறது. அந்த பெண்ணை யாரும் இல்லாத அவரது உறவினர் வீட்டுக்கு அழைத்து சென்று மனம் விட்டு பேசலாம் என்று கூறியிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருந்த போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பூசாரி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே தனது மனைவியின் சமீபத்திய நடத்தையில் சந்தேகம் அடைந்த பெண்ணின் கணவர் அவரை பின்தொடர்ந்து சென்று பூசாரியுடன் தனது மனைவி ஒரு வீட்டில் தங்கியிருப்பதை அறிந்து கையும் களவுமாக பிடித்துள்ளார். பூசாரியை 4 சாத்து சாத்தி இருவரும் ஒன்றாக அந்த வீட்டில் இருப்பதை வீடியோ எடுத்துக்கொண்ட அந்த பெண்ணின் கணவர் இருவரிடமும் 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வடபழனி காவல் நிலையத்தில் 2 புகார்களை அந்த பெண் அளித்துள்ளார். ஒரு புகாரில் கோவில் பூசாரி தன்னை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மற்றொரு புகாரில் தனது கணவர் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டுவதாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார். அந்த பெண் கொடுத்த 2 புகார்கள் குறித்தும் வடபழனி காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். முதற்கட்டமாக கணவரது செல்போனில் இருந்த வீடியோக்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதில் பூசாரியை வீடு புகுந்து தாக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. என்ன பண்ணுகிற? சிவன் கோயில்ல உட்காந்து பள்ளிக்கரணை சிவன் கோயில்ல உட்காந்து கோவிலுக்கு சென்றோமா, பூஜை வைத்தோமா, சாமி கும்பிட்டோமா என்று வராமல் பெண்கள் தங்கள் குடும்ப அந்தரங்க விவகாரங்களை 3ஆம் நபரிடம் தெரிவித்தால் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றுமொரு சான்று. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்.